ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து இந்த டைம் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிகல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ரெண்டாவது வந்து ஸ்லாட் 1ல் எங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லாட் 2 அப்போ நாங்கள் வந்து ஹாலிடேஸ் இது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு 14 நவம்பர்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிகல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அகாடமிக் ஷெடியூல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ப்ராக்டிகல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நவம்பர் டிசம்பர் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக அந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே வந்து நடத்துகிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்த்லேயே வந்து உங்களோட நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேலுக்குள்ளே வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே இல்லை நவம்பர் டிசம்பர் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் போகும். ஸோ சில டைம் பிப்ரவரியிலலாம் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டிலே ஆனனால இந்த டைம் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி ஒரு கரெக்டான டியூரேஷனுக்குள்ளே முடிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு கொரோனாக்கு முன்னாடிலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டேவுக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிகல் வந்து நடக்கும். ஒரு சில டைம் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ராக்டிகல் நடந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒர்க்கிங் டே முன்னாடி நடந்த ப்ராக்டிகலும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஷெடியூல் வந்து காட்டுறேன். ஸோ அப்படிங்கிறனால இந்த டைம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணியிருக்கனால உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராக்டிகல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷெடியூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருந்த இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேலேருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த நடுவில் வந்து ப்ராக்டிகல் வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கரெக்டாக 90 டேஸ்க்குள்ளே வந்து இந்த வட்டம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து நிறைய பேர் கேட்டது, இப்போ ஸ்லாட் 1ல் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடந்துருச்சு அப்படின்னா ஸ்லாட் 2 டைமில் வந்து எங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஹாலிடேஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே 14 நவம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 14 நவம்பர் வரைக்கும் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் அட்டெண்டன்ஸ் கன்சிடர் பண்ண தான் செய்வாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைமில் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது உங்கள் காலேஜில் வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்லாட் 1லே கம்ப்ளீட் ஆனாலும் நீங்கள் ஸ்லாட் 2 போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் காலேஜ் நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.